இதுதான் சார் வேணும். வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு இடையில ஒரு சின்ன கேப், அதை சந்தோஷமா மகிழ்ச்சியா பயன்படுத்துறாரு மனுஷனே இல்லை அப்படின்வோம். அதை இந்த மேடையில் அழகா பார்க்குறேன். ஒரு அசையும் சொத்தாக இருந்தாலும், அது நம்மளுக்கு அசையாத சொத்தாக இருந்தாலும், இந்த உடம்பு அசைது வரைக்கும் தான் அந்த சொத்து நம்மளுக்கு. ஆனால் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காலத்தில் சொல்ல பார்த்தீங்கன்னா நேற்று இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இந்த நாளைக்கு இல்லை, அதெல்லாம் கிடையாது. இப்போ நைட்டில் இருந்தாலும் காலையில் அந்த அளவுக்கு இருக்கிற நேரத்தில் நான் அதுக்கு ஒரு அம்மா செய்கிறேன். எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கு. ஒருத்தர் இல்லை அப்படின்ற அதிர்ச்சி செய்யலாம் போயிட்டாங்க. பரவாயில்ல, அது ஒரு அவங்க என்ன பேசினாலும் அது ஒரு ஹியூமராகவே போகிறாங்க. எனக்கு இப்படி ஆடியன்ஸாக கிடைக்கும். சில நேரம் அமைய மாட்டாங்க. அதிர்ச்சி ஆகிட்டு பழைய பாட்டு போடணும். உங்களுக்கு ரெக்கார்டு ஆடம்பர பாட்டு ரெக்கார்டு இருந்ததே எனக்கு பெரிய விஷயம். இதெல்லாம் 63 62 வந்து அப்படிலாம் நான் வந்து பிறக்கக்கூடாது. இருந்தாலும் அம்மாவுக்காக வஞ்சி கொட்டு வாங்கிடுவேன். அழகா வந்து அவங்க ஆடி டக்குன்னு விட்டாங்க. பார்த்தீங்களா, இவங்க என்ன பாட்டு போட்டாலும் இது கேட்டு தாண்டி வர மாட்டாங்க. அவங்க ஸ்டெப் பூரா அங்கேயே முடியும். அங்கேயே அதுதான் பாவம். இவங்க வந்து குடும்ப புகைப்படம் எடுத்துருக்கா வந்து எல்லாம் டான்ஸ்ல என்ன செஞ்சது அவங்க. ஆமா, இது ₹1 விட்டாங்க உங்களுக்கு. ஒரு நாள் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டே இருக்காங்க. அவன் தாராளம் மனசு மேடம், நீங்க இந்த ஏரியா பக்கம் வருவீங்களா? இவ்வளவுதான் அவங்க என்ன எத்தனை பாட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி வந்துடலாம். ஒரு மூவ் இல்லாட்டி ஒரு ஐடோக்ஸாக இருக்கலாம். செட்டுப்பா கூட இல்லையா? அதாவது இன்னும் டான்ஸ் ஆடி பரவாயில்ல, ஆடுறவங்களை ரசிக்கிறாங்க. மேடம் உங்க பேர் என்ன மேடம்? மாரியம்மா. மாரியக்கா. நான் என்ன சொன்னேன் மேடம்? வந்து பேசினா பேசக்கூடாதுன்னு சொன்னேன். பேசினா அவுட். நான் அந்த அந்த ஓப்பனிங் ஒன்று சொல்றது நான் வச்சுக்கிறேன். அதுங்களா அவங்களா மேடம்னா மூச்சு கூட விடல. சொன்ன கொள்கையை கடைபிடிக்கிறாங்க. கடைசி நான் போகலாமா? நானே ஒரு ரீஸ் ஆகிட்டாங்க. டிக்கெட் கூட போட்டாரு. இருந்தாலும் ஃபைனல் ஒன்று அட்டன் பண்ண கண்டஸ்டன்ட். கண்ட மணிக்கு நீங்க சென்ட் பண்றதுனா கண்டஸ்டன்ட்.